ஒரு நாள் ஒரு பையன் ரொம்ப சோகமாக ஒரு தோட்டத்தில் உட்காந்துட்டு இருந்திருக்கான். அவனால் அதை ஹேண்டிலே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப உடஞ்சி போயிருக்கான். அப்போது கடவுள் அவன் முன்னாடி வந்து நிற்கிறார். என்னாச்சும்மா, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குறார். எனக்கு இந்த வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்னால் சந்தோஷங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கக்கூட முடியல. எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க கடவுளே. இன்ன வரைக்கும் நான் உங்களை கும்பிட்டுட்டே தான் இருக்கேன். உங்களுக்காக நிறைய பண்ணிகிட்ருக்கேன். எனக்காக நீங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ கடவுள் சொன்னாராம், சரி, நீ கேட்குற வர எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். ஆனால் நான் சொல்கிற ஒரு விஷயத்த நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பையனும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக கேட்கேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த தோட்டத்தில் நிறைய பட்டாம்பூச்சி பறக்குது. அதில் எனக்கு ஒரு பட்டாம்பூச்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாராம். அவ்வளோதானா, இருங்க நான் பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டாம்பூச்சி பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டான். அவனும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறான். ஆனால் ஒரு பட்டாம்பூச்சியை கூட அவனால் பிடிக்க முடியல. அண்ணே, நான் ரொம்ப களைச்சி போயிட்டேன். பட்டாம்பூச்சிலாம் படப்படன்னு வேகமாக ஓடிடுது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படி சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேட்டாங்களாம். உடனே கடவுள், சரி விடு, பட்டாஞ்சு பிடிக்கலன்னா பரவாயில்ல, வந்து உட்காந்து இந்த தோட்டத்தை நம்ம கொஞ்ச நேரம் ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளும் அந்த பையனை உட்காந்து அந்த தோட்டத்தை ரசிச்சுட்டு இருந்தாங்களாம். கொஞ்ச நேரம் அப்படி ரசிச்சுட்டே இருக்கும்போது அவனே மறந்து அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த டைம் என்னாச்சுன்னா, அந்த பட்டாம்பூச்சி அவனையே சுற்றி சுற்றி பறந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவன் கை மேலேயே உட்காந்து பயப்படாமல் உட்காந்து அதை அவனை பார்த்துட்டு இருந்துச்சான். இப்போ அவன் சிரிச்சுக்கிட்டே கடவுளை பார்த்தானான். அப்போ கடவுள் சொன்னாராம், சந்தோஷங்கிறது நீ தேடி போகிற விஷயம் கிடையாது, உன்னை தேடி வர விஷயம். நீ பொறுமையாக அமைதியாக உன் லைஃப்பை எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் கொண்டு போகாமல் நீ ரொம்ப அமைதியாக உன் லைஃப்பை வாழ ஆரம்பி. உன்னை தேடி சந்தோஷம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொன்னாராம். உண்மையான விஷயங்க. படப்படன்னு ஓடுற இந்த உலகத்துக்குள்ளே சந்தோஷங்கிற ஒரு விஷயத்தை தேடுறதுக்கு நம்ம ரொம்ப போராடிட்டுருக்கோம். ஆனால் நம்மளை சுற்றி நிறைய சந்தோஷம் இருக்குது. அது நம்ம கண்ணுக்கு கூட தெரியறதில்ல. ஏன், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளோட பிடிவாதத்தினால நம்மக்கிட்டேயே இருக்கிற சந்தோஷம் கூட நம்ம விட்டு ஓடி போயிடுது. ஸோ உங்களுக்கு நிஜமாகவே சந்தோஷம் வேணும்னா நீங்கள் அதை தேட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சந்தோஷமாக அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. அந்த சந்தோஷமே உங்களை தேடி வரும். உங்களை விட்டு போன எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க. உங்கள் அன்புக்கு ஏங்கவும் செய்வாங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் கடவுளை பார்த்துப்பார். அவரை மீறி இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பத்திரமா சந்தோஷமாக செய்யுங்க. உங்கள் சந்தோஷம் உங்கள் காலு கீழே கிடக்கும். சந்தோஷமாக இருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.